வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாயாறு கடலில் மாயமாகிய குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. கண்ணீருடன் மகிந்த வெளியிட்ட தகவல். ரணிலின் திடீர் முடிவால் குழப்பத்தில் அமைச்சர்கள். நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்படுமா? அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. வாகன இறக்குமதிக்கான தடை குறித்து வெளியான அறிவிப்பு. பச்சிளம் குழந்தையை கிணற்றில் வீசிக் கொன்ற தாய் தீவிரமடையும் விசாரணை. ஜாலில் வைத்தியசாலைக்கு சென்ற 5 வயது சிறுமிக்கு நேர்ந்த துயரம். இலங்கை இராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட 7000 பேர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியில் மூழ்கிய குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த குடும்பஸ்தரின் சடலமானது இன்றைய தினம் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற 5 பேர் கொண்ட குழுவினர் நேற்று மாலை கடலில் நீராடியுள்ளார்கள். இதன்போது ஒருவரை கடல் நீர் இழுத்து சென்றுள்ளதை அடுத்து காப்பாற்ற முற்பட்ட மற்றொரு நபர் நீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து நாயாறு கடற்பகுதியில் கடற்படையின் உதவியுடன் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மற்ற நபரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்து வருவதோடு இங்கே நீராடுவதற்கு ஆபத்தான பகுதி என அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மீசாலை வடக்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறக்கலைய போராட்டத்தின் போது எரித்து நாசமாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் குருநாகல் மாவட்ட வெல்கொடவில் கட்சி அலுவலகம் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட இந்த அலுவலகத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்துள்ளார். எனினும் மஹிந்த ராஜபக்ஷ இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருந்த போது பெரும்பாலானோருக்கு அவர் வருவதாக தெரியவில்லை. தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறும் என முதலில் கூறப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதியின் எதிர்பாராத வருகை நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக அமைந்தது. மஹிந்த ராஜபக்சவின் திடீர் வருகையினால் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டனர். இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச மகிழ்ச்சியான கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார். இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கின்றது எனவும் மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் எனினும் ஜூன் மாத இறுதியில் இறுதி தீர்மானத்தை அறிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் ராஜபக்சவுடனான விசேட சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன்னதாக முடிவை மே மாத நடுப்பகுதியில் தெரிவிக்க ஜனாதிபதி திட்டமிட்ட போதிலும் அதனை பிற்போட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விசேட சந்திப்பொன்றும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி மற்றும் பசில் ராஜபக்சவுடன் இடம்பெற்றது. அந்த சந்திப்பின் பின்னர் பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களின் சந்திப்பும் ஜனாதிபதி பசில் ராஜபக்சவும் சந்திப்பில் ஈடுபட்டார்கள். ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பிலே ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானம் அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் என இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இங்கு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, பிரசன்ன ரணதுங்க, மஹிந்த அமரவீர, நிமால் ஸ்ரீபால சில்வா, ஹரின் பெர்னாண்டோ, காஞ்சன விஜயசேகர, அனுரஜாப்பா உள்ளிட்டோர் சிரேஷ்ட அமைச்சர்கள் குழு ரணில் பசில் சந்திப்பின் பின்னர் நடைபெற்ற 2வது சந்திப்பில் இந்த தலைவர்களையும் அவர் சந்தித்துள்ளார். வேட்புமனு தாக்குதலின் பின்னர்
மக்களுக்கு பல்வேறு நிவாரணங்களையும் அரசாங்கம் வழங்குவது சிக்கலாக இருக்கும் என்பதனாலேயே ஜனாதிபதியின் வேட்புமனு தீர்மானம் பிற்போடப்பட்டுள்ளதாக அரசாங்க உள்ளக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு ஒன்று பரவியுள்ளது. பொதுஜன பெரமுன ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ அண்மையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா உடன் திடீர் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னணியில் நாடாளுமன்ற கலைப்பு தொடர்பான விவகாரம் இன்று கூடும் எனவும் இன்று பெரும்பாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் எனவும் சமூக வலைத்தளங்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பு தொற்றியுள்ளது. எனினும் அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்களின் பிரகாரம் தற்போதைக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் உத்தேசம் இல்லை என்றும் அமைச்சரவையில் சிறிதொரு மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மட்டுமே காணப்படுவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது தொடர்பிலே அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி அடுத்த வருடத்தின் ஆரம்பத்திலோ அல்லது இந்த வருடத்தின் இறுதியிலோ அதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை முறையாக நீக்குவதன் மூலம் வரி வருமான இலக்குகள் கணிசமான அளவு அதிகரிக்கும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. எனினும் இத்தொடர்பிலே இதுவரையில் இறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டிற்கு பொருத்தப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்தமையே வாகன இறக்குமதிக்கான தடைக்கு காரணமாகும் என வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக் சம்பத் மெரிக்கோ தெரிவித்துள்ளார். இலங்கை போன்ற நாடுகளுக்கு குறைந்த விலையில் சிறந்த வாகனங்களை கொள்வனவு செய்யலாம். அவ்வாறு இடம்பெறாமையே இங்கு பிரச்சனையாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2018, 2019 ஆகிய ஆண்டுகளில் நாட்டிற்கு பாவனை செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அவற்றில் ஜப்பானிலிருந்து அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் அதே நேரம் ஜப்பான் வாகனங்களை தரத்தில் சிறந்தவை எனவும் அவற்றை குறைந்த விலைகளுள் தரமான வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் சில வாகன இறக்குமதியாளர்கள் வாகனங்களின் திருத்த பணிகளுக்கான செலவு பணத்தை செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆகையால் வாகனத்தின் விலை அதிகரிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உரிய முறையில் வாகனங்களின் விலைகளை இறக்குமதி செய்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது. எனினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான முறையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான தவறுகளையும் வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் தெரிச்சோ குற்றம் சுமத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் பிறந்து 9 மாதங்களேயான குழந்தையை பெற்ற தாயே கிணற்றில் வீசி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். ராகம பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய தாய் ஒருவரே தன்னுடைய 9 மாத குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த குழந்தையின் தாயார் மகாபாய் காவல்துறையினரிடம் கைது செய்யப்பட்டுள்ளார். ராகம பிரதேசத்தை சேர்ந்த 30 வயதுடைய தாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். குடும்ப தகராறு காரணமாக குழந்தை தாயினால் வீட்டுக்கு அருகிலே உள்ள கிணற்றிலே வீசி கொல்லப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் மற்றும் வாந்தி காரணமாக சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியொருவர் போகும் வழியிலே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சில தினங்களுக்கு முன்னர் குறித்த சிறுமி உடல் இயலாமை காரணமாக அச்சுவேலி வைத்தியசாலைக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உடல்நிலை மோசமாக இருந்தமையினால் பெற்றோர் சிறுமியை அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு மீண்டும் கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் ஆவணங்கால் கிழக்கை சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிதா என்ற 5 வயதான சிறுமியே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சடலமானது அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான அச்சுவேலி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
விடுமுறை அனுமதியின்றி கடமைக்கு சமூகமளிக்காத 7,000-க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். விடுமுறை அனுமதியின்றி கடமைக்கு சமூகமளிக்காத இலங்கை இராணுவத்தின் அதிகாரிகள் மற்றும் ஏனைய பதவிகளுக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பொது மன்னிப்பு காலத்தின் முதல் வாரத்தில் இராணுவத்திலிருந்து 7,156 பேர் விலகியுள்ளதாக இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு 7,143 இராணுவ வீரர்கள் தங்களுடைய ரெஜிமெண்ட் மையங்களிலிருந்து தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது விடுமுறை அனுமதியின்றி வெளிநாடுகளில் இருக்கும் 13 இராணுவ வீரர்களும் சட்டபூர்வமாக சேவையை விட்டு வெளியேற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தலைமையகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த பொது மன்னிப்பு காலம் மே மாதம் 20ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.